செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்க எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க, உங்களுடைய மனசை ஆயத்தப்படுத்துங்க, எல்லாத்தையும் திறந்து வைத்துருங்க. ஹல்லேலூயா. செவிகளை மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயத்தையும் திறந்து வச்சுருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 5:16. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, நீங்கள் குணமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்காக ஒருவர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்குங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்ட்டு நிறையா வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்து வாசிக்கலாம். இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும்? ஒருவருக்காக ஒருவர் எப்போ வந்து ஜெபம் பண்ணுவாங்க? ஒருவருக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர் எப்போ சுமப்பாங்க அப்படின்னா, சபை கூடி வருதலை நம்ம விட்டு விடாமல் இருக்கும்போது தான். சபை கூடி வருதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இந்த ஓய்வு நாள், அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கண்டிப்பாக சர்ச்சுக்கு என்ன பண்ணணும்? எல்லோரும் வரணும். அப்போ தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து பழகி, ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம்? சுமக்கலாம். ஒருத்தருடைய பிரச்சனைகளை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணலாம்? சொல்ல ப்ரேயர் பார்ட்னர்ஸு எல்லாமே வந்து சர்ச்சில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க? உருவாவாங்க. ஸோ நீங்கள் சர்ச்சுக்கு அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? இந்த சபை கூடி வரதில் யாரும் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா இங்கே நிறையா நன்மைகள், சபை கூடி வருதல்னால நிறையா நன்மைகள் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும், அரவணைக்கும், ஆற்றும் தேற்றும். ஸோ நிறையா விதங்களில் கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு வந்து உதவி செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அதே நேரத்தில் நிறையா நம்மளுக்கு நண்பர்கள், சர்ச்சிலையும் நம்மளுக்கு நல்ல நண்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? கிடைப்பாங்க. நல்ல ப்ரேயர் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஸோ ஜெபத்தில் நம்மளுக்கு உதவி செய்கிறவங்க, ஜெபத்தினால் நம்மை தாங்குகிறவர்கள் சர்ச்சில் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அதனால் ஒருவருக்காக ஒருவர் வந்து என்ன பண்ணணும்? நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஸோ இந்த வாரத்தில் இந்த மெசேஜுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்குறேன்னா, பயம் நம்மளை வந்து சிறைப்பிடிக்கும். அதுதான் அந்த மெசேஜோட தலைப்பு. பயம் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணும்? சிறைப்பிடிக்கும். பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண முடியாது? எடுத்து வைக்கவே முடியாது. பயத்தை எல்லாம் கர்த்தர் நம்மை விட்டு அகற்றுகிறவராக இருக்கிறாரு. ஸோ ஆண்டவருக்குள்ளே நம்ம வரும்பொழுது, நம்ம ரட்சிக்கப்படுகிற பொழுது, முதலாவது ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் வந்து என்னென்னா, பயத்தை நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. குறிப்பாக மரண பயம். நிறைய பேருக்கு நான் செத்துருவனோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்து என்ன பண்ணும்? இருக்கும். ஸோ அந்த மரண பயத்தெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு? நீக்கப்படுகிறார். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் எப்படி அவர் மரண பயத்தை நீக்கப்படுகிறார்? இயேசு மரணத்தை வந்து என்ன பண்ணார்? ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஸோ இயேசு மரணத்தை எப்படி ஜெயித்தாரோ அதே மாதிரி நம்மளும் மரணத்தை வந்து என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். அப்படின்னா என்ன? இங்கே நம்ம மரணம் அடைந்தாலும் மறுமையில் ஆண்டவரோடு கூட நித்தியமாக நம்ம வாழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. அதனால தான் வந்து மரணத்தை ஜெயிக்கிறது. ஸோ மரணத்தை ஜெயிக்கலை அப்படின்னா வந்து இங்கே மரணம் அடைந்தால் என்ன பண்ணிடுவாங்க? நேராக பாதாளத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து மரணத்தை வந்து அவங்களால ஜெயிக்க முடியலன்னு அர்த்தம். அவங்க பிசாசோடு தான் நித்தியமாக என்ன பண்ணியிருக்கணும்? வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஸோ மரணத்தை ஜெயிக்கிறவர்கள் இயேசுவோட நித்தியமாக என்ன பண்ணுவாங்க? வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கற்றுக் கொடுத்தபடி வாழ்க்கையை வாழுகிறவர்கள் எல்லாரும் மரணத்தை நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க? ஜெயிப்பாங்க. ஸோ அதனால் மரண பயத்தை ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு? எடுத்துப்படுகிறார். அதுக்கப்புறம் நிறைய பயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த பயத்தை எல்லாத்தையும் கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு? எடுத்துப்படுகிறார். உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கலாம். அதனால தான் நம்ம பாட்டு பாடணும். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஹல்லேலூயா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. எதிர்காலத்தை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நீங்கள் பாட்டில் அப்படி கோர்ஸ் படிக்கிறத படிச்சுட்டே இருங்க, அதை முடிங்க. அடுத்தடுத்து ஆண்டவர் வந்து நிச்சயமாக உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை வந்து என்ன பண்ணுவார்? நல்ல கைட் பண்ணுவார். ஸோ அவரை விட நல்ல கைடு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய கைடன்ஸை நீங்கள் வந்து அனுதினமும் தேடிக்கொண்டே இருக்கணும். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கைட் பண்ணுவார்.
ஸோ அந்த பயத்தினால நிறைய பேர் வந்து இந்த பயத்தில் நிறைய பேர் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பயம் நிறைய பேரை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. நிறைய பேர் தங்களுடைய பயங்களை வெளியே சொல்கிறதே இல்லை. எதுக்காக பயப்படுறாங்க, எது அவங்கள வந்து பயமுறுத்துது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, வெளியிலே சொல்ல மாட்டாங்க. வெளியில் சொல்லிட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க. அப்புறம் வந்து இன்னொரு காரியம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு பயத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்கன்னா, நம்ம வந்து இதை சொன்னால் யார் நம்மளை புரிஞ்சிக்க போகிறா, யாரும் நம்மளை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்முடைய பயம், நம்முடைய பலவீனம் எல்லாம் நமக்கு தான் தெரியும். அவனுக்கு வயிற்று வலி வந்தால் தான் தெரியும், அவனுக்கு தலைவலி வந்தால் தான் தெரியும் அப்படின்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க, பயத்தை சில பேர் உள்ளேயே வச்சுருப்பாங்க. அதனால தான் இந்த வசனத்தை நம்ம வந்து வாசித்தோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஜெபம் பண்ணுற எதுக்காக ஜெபம் பண்ணணும், நீங்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும், விசாரிக்கணும். விசாரிக்கிறப்ப சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் எதுக்காக பயப்படுறேன், இந்த பயம் எனக்குள்ளே இருக்குது, அந்த பயம் நீங்கும்படி எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து ஜெபம் பண்ணலாம். ஸோ ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்காக மாத்திரமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்காக நான் நல்லா இருக்கணும், நான் இந்த படிப்பை வெற்றிகரமாக நான் வந்து முடிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், எனக்கு நல்ல ஃப்யூச்சர் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக, உங்களோட ஃபேமிலிக்காக மாத்திரம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கக்கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தேவை, உங்களோட ப்ரேயர் பார்ட்னருக்கு என்ன தேவை இருக்குது, எதில் போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு, எதுக்காக அவருக்கு ஜெபம் தேவைப்படுது, இதெல்லாம் நீங்கள் அறிந்து அவங்களுக்காக என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஸோ நிறைய மக்கள் இந்த உலகத்தில் தங்களுடைய பயத்தை வந்து தங்களுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த பயம் அவங்கள வந்து சிறைப்படுத்தி வைக்கிறோம். இவங்க வந்து பயத்தை மறைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் பயம் நிறைய பேரை அவங்கள சிறைப்பிடித்து வைத்திருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து யாரும் நம்மளை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க, மற்றவங்க அந்த காரியத்தை வெளியே சொன்னால் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டக்காகி நின்றுவோம். பயம் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணும், அப்படி மூவ் பண்ணவே விடாது. அப்படி அந்த இடத்துலையே வந்து நம்மளை வந்து என்ன பண்ணிடும், நிறுத்திடும். ஸோ பயப்படுறவங்கள வந்து பார்த்துருக்கிறீங்களா, அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க மாட்டாங்க. அவங்க அப்படியே வந்து தே வில் பி ஸ்டக் இன் சச் அ பிளேஸ். அப்படியே நின்றுவாங்க, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அப்படி நின்றுவாங்க. அவங்களால அடுத்த கட்டத்துக்கே என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இருப்பாங்க. அது வந்து சாத்தான் வந்து நம்ம எல்லாரையும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். நீ எதுக்கு அடுத்த ஸ்டெப் போகிற லைஃப்பில், அதெல்லாம் போகக்கூடாது, நீ இங்கே நின்று வாழ்க்கையில் நீ இப்படி நின்றணும், இப்படி தான் இருக்கணும் நீ அப்படி சொல்லி பிசாசு தான் வந்து என்ன பண்ணுவோம், நம்மளை வந்து ஸ்டக் பண்ண வைக்கணும். அப்படி இந்த இடத்துல நீ நின்றணும், நீ வந்து அடுத்த மூவே நீ எடுத்து வைக்கக்கூடாது, அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் வந்து பிசாசு. ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளை குறித்து நிறையா திட்டங்கள் வைத்திருக்கிறான். ஆனால் பிசாசு வந்து என்ன பண்ணுறான், நம்மளுக்கு பயத்தை கொடுத்து ஒரு இடத்துலையே அப்படி நிற்க வைக்கிறான். ஸோ அந்த பயம்தான் வந்து நிறைய பேரை வந்து என்ன பண்ண சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. ஸோ பிலீவர்ஸையும் நிறையா விசுவாசிகளையும் வந்து விசுவாசிகளுக்கும் பயம் இருக்குது, நிறையா விசுவாசிகளுக்கும் பயம் இருக்குது. அவங்களும் இந்த பயத்தினால சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஒரு 3 காரியம் வந்து பார்க்க போகிறோம். 3 பயங்கள் பிசாசு வந்து நம்மளை சிக்க வைக்கிறதற்கு, நம்மளை சிறைப்பிடிக்கிறதற்கு 3 விதமான வலை, 3 விதமான கண்ணிகளை அவன் வந்து பயன்படுத்துகிறான். அது என்னென்ன பயம், எப்படியெல்லாம் நம்மளை வந்து அவன் ட்ராப் பண்ணுறான், எந்த வலையில் அவன் சிக்க வைக்கிறான், என்ன கண்ணி மூலமாக நம்மளை வந்து இந்த பயத்துக்குள்ளே உள்ளே வச்சிருக்கிறான் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். 3 காரியங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஃபியர் ஆஃப் அவர் ஓன் இமோஷன்ஸ். நம்முடைய உணர்வுகள் அதுவே நம்மளை வந்து என்ன பண்ணும், நிறையா நேரம் நம்மளை வந்து பயப்படுத்தும். நம்முடைய இமோஷன்ஸே வந்து நம்மளை வந்து என்ன பண்ணும், பயப்படுத்தும். நம்ம வந்து நினைக்கலாம், நாம் இந்த பிரச்சனையை நான் வந்து ஃபேஸ் பண்ணால் என்னால் என்னோடய எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்படின்ன மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், நினைக்கலாம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது இதுக்குள்ளே நம்ம வந்து போயிட்டோம்னா ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணணும். அதுதான் வந்து கர்த்தருடைய சித்தம், சரிங்களா? பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணாமல் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு சில பிரச்சனைக்கு நம்ம வந்து எஸ்கேப் ஆகலாம், ஆனால் நிறையா பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.
அப்போ தான் வந்து நம்மளுக்கு தைரியம் வரும், அந்த பயம்லாம் போகும். பிரச்சனைகளே ஃபேஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தைரியம் வரும்? தைரியமே வராது. வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளுக்கு திடீர்னாப்புல வந்து வெளியில் போ, ரோடை கிராஸ் பண்ணு, பைக்கில் போ அப்படின்னு இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கான். போவாரா? ரொம்ப பயப்படுவார். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க பயப்படுவாங்க. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் குறித்தும் அதுதான் சொல்கிறாங்க. அவங்க அங்கே வந்து 9 மாதத்துக்கிட்ட என்ன பண்ணுறாங்க இருந்துறாங்க. 8 மாதத்துக்கு மேலே ஆச்சு அங்கேயே இருக்கிறாங்க. இப்போ பூமிக்கு வரும்போது அவங்களுடைய பாடி சேஞ்சஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து மிதந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இங்கே வரும்போது பூமியில் வந்து என்ன பண்ணணும், கால் வைக்கணும். கிராவிட்டி இங்கே வந்து அவங்கள பிடிச்சி இழுக்கும். அங்கே வந்து 0 கிராவிட்டினால் அப்படியே பறந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே வரும்போது அப்போ அந்த 0 கிராவிட்டியிலே அவங்க ஒரு 9 மந்த்ஸ் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுடைய பாதமெல்லாம் ரொம்ப மென்மையாக இருக்கும். அவங்க பாதமெல்லாம் ரொம்ப மென்மையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே வந்து இப்போ பூமியில் வந்து கால் வைக்கணும். கிராவிட்டி பிடிச்சி இழுத்து கால் இங்கே பதி அப்படின்னு சொல்லி நடக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பறந்துக்கிட்டே இருந்தவங்க 9 மாதம் பறந்துக்கிட்டே இருந்தவங்கள பூமியில் நட அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ. அது மாதிரி தான் இந்த சில பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பயப்படுவாங்க. பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் நல்லா தைரியம். ஏன்னா கர்த்தர் நமக்கு வந்து பயத்தின் ஆவியெல்லாம் கர்த்தர் கொடுக்கல. அல்லேலூயா. நல்லா தைரியத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உள்ள தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துரு. ஆவியானவர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். ஸோ அப்போ சுனிதா வில்லியம்ஸ் இங்கே வரும்போது நிறையா கண்டிப்பாக நிறையா பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஐயோ நான் அங்கேயே இருந்துடுறேன், மிதந்துக்கிட்டே இருந்துடுறேன் அப்படி சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதே மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். நான் வீட்டிலே இருந்துடுறேன், எதுக்கு இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்தேன், எதுக்குடா இந்த படிப்பு, இப்படிலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களே வைக்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியாது. ஸோ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், படித்து தான் ஆகணும். இங்கே படிக்கிற நேரத்தில் என்னென்ன பிரச்சனை வருதோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். தைரியமாக அவங்க ஃபேஸ் பண்ணணும். சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி என்ன பண்ணுங்கள், அவங்களும் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை தான். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக தைரியமாக வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வருவாங்க. ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு வரும்போது அவங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக என்ன பண்ணலாம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் தைரியமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணவங்கள நம்ம வந்து பார்க்குறோம். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆடை வந்து சிங்கம் கடிக்க வருது, தைரியமாக என்ன பண்ணார், ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு ஆடு போனாலும் போகட்டும், நம்ம உயிரோடு இருந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு இவர் தனியாக அங்கே ஓடி வரல. தைரியமாக ஆட்டை காப்பாற்றுறதுக்கு சிங்கத்தையே என்ன பண்ணுறாரு, வாயை பழந்து போடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கறத நம்ம வந்து பார்க்குறோம். இன்னொரு நாள் கரடி வந்துச்சு அப்படி சொல்கிறாரு. கரடியையும் நான் வந்து என்ன பண்ணேன், ஓவர் கம் பண்ணேன்னு சொல்கிறாரு. அப்புறம் கோலியாத்தை வீழ்த்துறாரு தாவீது. ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. சவுல் ராஜாவே ஒரு மாதுளம் செடிக்கு கீழே போய் உட்காந்துருக்கிறாரு. ஸோ எமோஷ்னலாக நிறைய பேர் வந்து கட்டப்பட்டுருக்கிறாங்க. அவன் வந்து கோலியாத்தை வந்து என்ன பண்ணுறான், திரும்ப திரும்ப வந்து உங்களை யாருமே என்னை வந்து என்கிட்ட மோதுறதுக்கு, என் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு யாருக்குமே பலன் இல்லையா அப்படி இப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணுறான். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை, அவருடைய நாமத்தெல்லாம் தூஷிக்கிறான். எல்லாத்தையும் கேட்டுட்டு இமோஷ்னலாக எல்லாம் அடி வாங்கிட்டு என்ன பண்ணுறான், பயந்து போய் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இமோஷன் தான் வந்து ஒரு பெரிய சிறையிருப்பை வந்து கொடுக்குது. இமோஷ்னலாக ரொம்ப பயப்படுகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, உணர்வுபூர்வமாக ரொம்ப பயப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தாவீது வந்து அவருக்கு வந்த உணர்வு வந்து தைரியத்தை தான் கொடுத்துச்சு. எப்படி கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தைரியத்தை தான் கொடுத்துச்சு அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. நிறையா பிரச்சனை வந்து நம்ம செய்கிற தப்புனாலே வரலாம். ஒரு சில பிரச்சனை வந்து மற்றவங்க செய்கிற தப்புனால நம்மளுக்கு வரலாம். ஆனால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக நம்ம செஞ்ச தப்பாக இருந்தாலும் சரி, மற்றவங்க செஞ்சதான், ஆனால் நம்ம தைரியமாக அந்த பிரச்சனைகளெல்லாம் என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். ஐயோ இந்த பிரச்சனையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணால் உடஞ்சி போயிடுவேன், என்னோடய கட்டுப்பாட்டெல்லாம் நான் இழந்துருவேன், என்னோடய மனநலம் உடல் நலம் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாமல் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி
தைரியத்தை வளர்த்து கொண்டே வரணும். ஹல்லேலூயா. குறிப்பாக வந்து பெண் பிள்ளைகள் நீங்கள் நல்ல தைரியமாக இருக்கணும். உடல் வலிமை, மன வலிமை உங்களுக்கு அதிகமாக வந்து தேவைப்படுது. ஸோ எதை குறித்தும் நீங்களாம் வந்து பயப்படவே கூடாது. நிறையா பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்குது. அதெல்லாம் பயப்படுகிறதுனால, ஒரு தைரியம் இல்லாதனால, அதனால தான் வந்து என்ன பண்ணுது, இந்த குற்றங்கள்லாம் நடக்குது. தைரியமாக வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். நீங்கள் பெண்கள் வந்து என்ன பண்ணணும், தைரியமாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஒரு விடுதலையோடு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ அப்போ வந்து இமோஷ்னலாக நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இதை வந்து ஃபேஸ் பண்ணால் நான் உடஞ்சி போயிடுவேன், நான் வந்து என்னோடய உடல்நலம், மனநலம் எல்லாம் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலே என்ன பண்ணுறாங்க, இமோஷ்னலாக அப்படி பயந்துக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வேதாகமத்தில் நம்ம நிறைய இடங்களில் வந்து பார்க்குறோம், எல்லாம் நிறைய பேர் வந்து தைரியமாக ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தைரியமாக ஆபிரகாமும் வந்து இனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் தேசத்தை விட்டுலாம் நீ போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது தைரியமாக போகிறாரு. பயந்துக்கிட்டு இமோஷ்னலாக உடஞ்சி அப்படி உட்காரல, எப்படி நான் எங்கே போவேன் வைப்பேன் அப்படின்னு எதுவுமே யோசிக்கல. தைரியமாக என்ன பண்ணுறாரு, புறப்பட்டு போகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து நான் உடஞ்சி போயிடுவேன், நான் என்னோடய கட்டுப்பாட்டை இழந்துருவேன், உடல்நலம் மனநலம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கணும். நீங்கள் வந்து இந்த நேரத்தில் தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னர் தேவை. ஹல்லேலூயா. உங்களுடைய ஸ்ட்ரகிள் என்ன, நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க, எது உங்களை வந்து எதில் வந்து நீங்கள் எமோஷ்னலாக உடஞ்சி போய் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ப்ரேயர் பார்ட்னருக்கு நீங்கள் வந்து சொல்லும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. காட்ஸ் ஹெல்ப்பும் இருக்கும், அந்த பிலீவர்ஸ் ஹெல்ப்பும் இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிகளும் ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. கர்த்தரும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார், கண்டிப்பாக உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 12. நம்ம வந்து ஒருவருக்கொருவர் வந்து ஜெபம் பண்ண, நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் வந்து அவயவங்களாக இருக்கிறோம் அப்படின்னு அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கோம். ரோமர் 12:5. ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம எல்லாரும் வந்து யார், நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஆர்கன்ஸ். அவர் தான் வந்து ஹோல் பாடி அப்படின்னு, கிரைஸ்ட் இஸ் த ஹோல் பாடி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா, அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் தனித்தனி உறுப்புகள், தனித்தனி அவயவங்கள்லாம் நம்ம எல்லாரும். ஒருத்தர் வந்து கண்ணாக இருப்பார், ஒருத்தர் வந்து காதாக இருப்பாங்க, ஒருத்தர் மூக்கா, ஒருத்தர் வாயா, ஒருத்தர் கையா, ஒருத்தர் விரலா என்ன பண்ணலாம் இருக்கலாம். அதுதான் வந்து சர்ச்சு. ஸோ இந்த சர்ச்சில் வந்து கை இல்லாமல் நம்ம எல்லாம் ஒரு கை இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம எல்லாரும் இணைஞ்சு நம்ம வந்து செயல்படுவோம் அப்படின்ட்டு நம்ம வந்து செயல்படுவோம். எல்லாமே தேவை. கை இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குவோம், கால் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குவோம், கண் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்துக்குவோம், எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்லாம் நம்ம வந்து இருக்கக்கூடாது. எல்லாமே சபை அப்படின்னா எல்லா உறுப்புகளும் தேவை, சரீரம் அப்படின்னா எல்லா உறுப்புகளும் தேவை. அப்படின்னா தான் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும், எல்லாத்தையும் தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ண முடியும். கண் இல்லைன்னா எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், கால் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்கள், எல்லா அவயவமும் நம்மளுக்கு தேவை. ஒரு சரீரம் அப்படின்னா எல்லா அவயவமும் தேவை. அப்படின்னா தான் நம்ம ஏதாச்சும் ஒன்று தைரியமாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதான் அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு அவயவம் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா இன்னொன்று வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்படி தானே? கண்ணில் ஏதாச்சும் தூசி விழுந்துச்சுன்னா உடனே கை போய் வந்து என்ன பண்ணுது, அந்த தூசியை தட்டி விடுது. கண்ணில் தானே போயிட்டு போகுது, கிடக்கட்டும், தூசி கிடக்கட்டும் அப்படின்ட்டு கை பேசாமல் இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அதே மாதிரி தான் சர்ச்சில் வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப நோயில் இருக்காங்க, ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்காங்க, இருக்கட்டும், பலவீனத்தில் இருந்து சாவட்டும், கஷ்டப்படுறாங்களா கஷ்டப்படட்டும் அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சர்ச்சில் வந்து ஒருத்தர் வந்து பலவீனப்பட்டால் உடனே எப்படி அந்த கண்ணில் தூசி விழுந்தோன்னே ஒரு கை போய் அதை வந்து தட்டி விடுதோ, அதே மாதிரி ஒருத்தர் சர்ச்சில் கஷ்டப்படுறப்ப இன்னொருத்தர் வந்து அவங்களுக்காக என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லி அவங்களுக்காக என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அதே மாதிரி தான் இன்னும் நிறையா இடங்களில்
இது மாதிரி நம்ம வந்து ஒரே சரீரத்தோட பல உறுப்புகளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படும். எல்லா உறுப்புகளும் அவசியம். 1 கொரிந்தியர் 10:17 பாருங்கள். 1 கொரிந்தியர் 10:17. ஆமாம், நம்ம அநேகரான நாம் ஒரே ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கு. ஒரே சரீரத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் இருக்கிறோம். எல்லாரும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஸோ எல்லாரும் ரொம்ப முக்கியமானவர்கள். ஒருத்தர் வந்து குறைவாக என்ன பண்ணக்கூடாது, எடை போடக்கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியமானது. கண்ணு தானே, காது தானே, இது என்ன பெரிய வேலை செய்யுது, காலு தானே அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் வந்து குறைவாக. எல்லாமே இணைந்து இருந்தால் தான் எல்லாமே பர்ஃபெக்டாக போகும், ஸ்மூத்தாக போகும். ஒன்று இல்லை அப்படின்னா அதோட ஆப்சன்ஸ் தான் வந்து ஒன்று இல்லைன்னா தான் வந்து அதோட வழியெல்லாம் தெரியும். கை இல்லைன்னா தான் இந்த கை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண் இல்லைன்னா தான் தெரியும் அந்த கண் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம எல்லா உறுப்புகளும் அவசியம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சர்ச்சில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நீங்கள் போகிற ஃபீல்டு, நீங்கள் படிக்கிற இடத்துலையும் சரி, இவன்லாம் எதுக்குடா இங்கே வந்தான், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இவன் எதுக்குடா வந்தான், இந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே இவன்லாம் எதுக்குடா வந்து சேர்ந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது. அவன் மூலமாகவும் ஏதாச்சும் ஒரு நன்மை இருக்கும், அதுக்காகத்தான் கர்த்தர் அவனை அங்கே கொண்டு வந்திருக்கிறாரு அப்படி சொல்லி யோசிக்கணும். பாசிட்டிவாக என்ன பண்ணணும், யோசிக்கணும். இவன் வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது. நம்ம நெகட்டிவாக, கிறிஸ்தவர்களாகி நம்ம எல்லாம் நெகட்டிவாக எல்லாம். அப்புறம் நீங்கள் இது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஜாபுக்கு போவீங்க, அங்கே போயிட்டு இவன்லாம் எதுக்குடா நமக்கு பார்ட்னராக வந்து சேர்ந்தான், இவன் எதுக்கு நம்ம கூட வந்து வேலை பார்க்குறான் அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது. எல்லாமே ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரை வந்து எதுக்கு வந்து அப்படி இணைக்கிறார் அப்படின்னா சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்காகத்தான். அல்லேலூயா. ஸோ நம்மளுக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்கறதற்கு, இன்னும் நம்ம தைரியமாக லைஃப்பில் வந்து மூவ் பண்ணுறதுக்காக தான் கர்த்தர் எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ண வைக்கிறாரு. தைரியமாக வந்து என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். அல்லேலூயா. ஸோ இமோஷ்னலாக உடஞ்சிடக்கூடாது. அப்புறம் வந்து அதே 1 கொரிந்தியர் 6:15 பாருங்கள். 1 கொரிந்தியர் 6:15. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா. நம்முடைய சரீரமே கிறிஸ்துவோட அவயவமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ நம்ம முழுவதும் ஏதோ ஒரு அவயவமாக இருக்கிறோம் சர்ச்சில். நீங்கள் வந்து இந்த சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் வந்து இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறது அதனால் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது. உங்களுக்கும் நன்மை இருக்குது, மற்றவர்களுக்கும் நன்மை இருக்குது, சபையை நடத்துகிறவர்களுக்கும் நன்மை இருக்கிறது. அல்லேலூயா. அதை வந்து நம்ம எல்லாருமே யோசிக்கணும். அதே மாதிரி எபேசியர் 4:25 பாருங்கள். எபேசியர் 4:25. ஓகே. ஸோ ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால். அல்லேலூயா, சோதரம். ஸோ அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் பேசாமல் மெய்யை பேச வேண்டும். உள்ளத்தில் என்ன இருக்குது அதை வந்து என்ன பண்ணணும், சர்ச்சிலெல்லாம் வந்து பொய்யே பேசக்கூடாது. அல்லேலூயா. உள்ளத்தில் என்ன இருக்குன்னு சொல்லணும். ஸோ சொன்னால் ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது அது எளிதாகிவிடும். அப்படிலாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தா, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணால் இமோஷ்னலான அந்த ஃபியர்லாம், உணர்வுபூர்வமான பயம்லாம் நம்மளை விட்டு அகன்று போயிடும். ஸோ அந்த உணர்வுபூர்வமாக நம்மளுக்கு ஒரு சில பயத்தை கொடுத்து பிசாசு வந்து நம்மளை சிறைப்பிடித்து வைக்க பார்க்குறான். அந்த சிறையிலேருந்து நம்ம எல்லாரும் விடுதலை ஆக வேண்டும். அடுத்த 2வது காரியம், இந்த பயம் வந்து என்ன பண்ணுதுன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ன மாதிரி ஒரு எண்ணத்தை நம்மளுக்கு வந்து கொடுக்குது. செகண்ட்லி, there is a fear of how others will react. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படி. நான் வந்து ஹானஸ்டாக இருந்தால் மற்றவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நான் உண்மையாக இருந்தால், நான் நேர்மையாக இருந்தால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க. பெரிய ஆபிரகாம் வந்துட்டார், இல்லை தானியேல் வந்துட்டார், பெரிய நோவா. நோவா அவருடைய காலத்தில் எப்படி இருந்தார், உத்தமமும் உண்மையுமா இருந்தார். அதே மாதிரி யோபு அவருடைய காலத்தில் எப்படி இருந்தார், உத்தமமும் உண்மையுமா இருந்தார். இவர் பெரிய யோபு, இவர் பெரிய நோவா அப்படின்னு மற்றவங்க நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம். அதனால் நம்ம வந்து நேர்மையாக இருக்கிறத விட்டுடலாமா, நம்ம உண்மையாக இருக்கிறத விட்டுடலாமா. நம்ம உண்மையாக இருந்தால், நம்ம நேர்மையாக இருந்தால் மற்றவங்கெல்லாம் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. மற்றவங்கள வந்து அவன் ரொம்ப உண்மை உள்ளவன்டா, பொய்யே பேச மாட்டான் அப்படின்னு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்களோட கம்பெனியில் நம்மளை சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உண்மை இல்லாதவர்களாக, நம்முடைய உத்தமத்தில் நடக்காதவர்களாக நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற பயம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் பிசாசு வந்து அதை தான், நீ இப்படி இருந்தால் மற்றவன் என்ன நினைப்பான், அப்போலாம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யணும் அப்படின்ன மாதிரி என்ன பண்ணுவான், ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான். ஆனால் அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுக்கு பைபிள் கேரக்டர்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லித்தர்றாங்க, நோவா என்ன சொல்லித்தராரு, யோபு என்ன சொல்லித்தராரு, அல்லேலூயா. அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். உண்மையாக இருந்தால் கடைசி வரை நம்ம உண்மையாக இருக்கணும். மனிதர்கள் கைவிட்டால் என்ன, மனிதர்கள் புறக்கணிச்சா என்ன, ஆனால் கர்த்தர் நம்ம ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம உண்மையாக இருக்கிறதுனால, நம்ம நேர்மையாக இருக்கிறதுனால மனிதர்கள் நம்மளை கைவிடலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறார் அதுதான் முக்கியமே தவிர மனுஷன் எப்படி பார்க்குறான், மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவசியம் இல்லை. நான் அப்படி உண்மையாக இருந்தால் மனுஷங்க வந்து என்னை வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க. மனுஷனோட அங்கீகாரம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்முடைய தகுதி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தகுதியெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கிறார். நம்ம உண்மையாக இருந்தால், நம்ம உத்தமமாக நடந்தால் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறார். அதைத்தான் நம்ம வந்து பார்க்கணும். ரோமர் 8:31 பாருங்கள். மற்றவங்க வந்து நம்மளை வந்து என்ன பண்ணலாம், விட்டு விலகி போகலாம், ஆனால் கர்த்தர் நம்ம கூட தான் இருப்பார். ரோமர் 8:31 யார், அல்லேலூயா. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருக்கும். நீங்கள் உண்மையாக இருந்தீங்க, நீங்கள் நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா யார் உங்களுடைய பட்சத்தில் இருப்பா, கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருப்பா. கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவன் யார்? தொடர்ந்து உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ சில பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறத பார்த்து சில பேர் வந்து என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உண்மையாக இருக்கிறதுனால தான் இந்த பையன் இப்படி கஷ்டப்படுறாப்புல, நேர்மையாக இருந்ததுனால தான் இந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுதுன்னு உங்களை புரிஞ்சுக்குவாங்க சில பேர். அல்லேலூயா. ஸோ அவங்கள வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தொடர்ந்து நீங்கள் நேர்மையாக இருக்கணும், நீங்கள் உண்மையாக இருக்கணும். உங்களுடைய எந்த ஃபீல்டுனாலும் சரி, இங்கே உள்ள டிபார்ட்மெண்ட்லையும் சரி, நீங்கள் போகிற இடத்துலையும் சரி, ஜாபுக்கு போகிற இடத்துலையும் உங்களை புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. உண்மையாக இருக்கிறதுனால தான் நிறைய அந்த உலகத்திலே நம்ம வந்து பார்க்குறோம்ல, உண்மையாக இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன தான் படுவாங்க, கஷ்டம் தான் படுவாங்க. நேர்மையாக இருந்து பாருங்கள், நிறைய அடி விழதான் செய்யும். ஸோ நிறையா டயலாக்லாம் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப உண்மையாக இருக்காதடா, ரொம்ப நேர்மையாக இருக்காதடா அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, டயலாக்லாம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நிறையா கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன, ஆனால் நம்மளை புரிந்து கொள்கிறவங்க நிறைய பேர் உண்மையாக இருக்கிறதுனால தான் இவர் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு புரிந்து கொள்கிறவங்க இருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்காக கர்த்தருக்காக நம்ம வந்து எப்படி தான் இருக்கணும், உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ நம்முடைய வேதாகமத்தில் வந்து பார்த்திங்கன்னா, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. மோசே எப்படி இருந்தார், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மோசேக்கு எதிரிகள் இருந்தாங்க. உண்மையுள்ளவராக இருந்தார், நேர்மையானவராக இருந்தார் மோசே. மோசேக்கு எதிரிகள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. யார் இருந்தா? கோராகின் புத்திரர் மோசேக்கு எதிர்த்து நின்னாங்க. தாத்தான், அபிராம், ஓன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து எண்ணே, எம்பிரே அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, மோசேக்கு எதிர்த்து நின்னாங்க. ஸோ மோசே ஒரு ஆள் உண்மையாக இருந்தது, நேர்மையாக இருந்ததுனால எவ்வளோ பேர் எதிர்த்து நிற்கிறாங்க. அந்த மோசே உண்மையாக இருந்ததுனால, அவர் நேர்மையாக இருந்ததுனால யார் அவருடைய பட்சத்தில் இருக்கிறான், கர்த்தர் அவருடைய பட்சத்தில் இருக்கிறான். மோசையோட பட்சத்தில் யார் இருக்கா, கர்த்தர் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் இவரோட மட்டும்தான் பேசுவாரா, கர்த்தர் இவர் மூலமாக தான் எல்லாம் செய்வாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப் எழும்பிருச்சு. ஸோ உண்மையாக இருந்தால், நேர்மையாக இருந்தால் நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அதுக்காக நம்ம பயந்து இருக்கணும். அதை நம்ம உண்மையாக இருக்கிறத விட்டுறலாம், நேர்மையாக இருக்கிறத விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது. அதே மாதிரி தான் தாவீதும் ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையாக இருந்தார். அல்லேலூயா. உண்மையாக இருந்து நிறையா சங்கீதங்களை பாடியிருக்கிறாரு. தாவீது உண்மையாக இருந்ததை பார்த்துட்டு சவுலுக்கு பொறாமையாக இருக்கு. ஆண்டவருக்கு இப்படி உண்மையாக இருக்கிறான், ஆண்டவருடைய ஆவி இவனுக்குள்ளே தான் இறங்கி கிரியை செய்து, ஸோ இவன் பெரிய ஆள் ஆயிடுவானோ. ஸோ நேர்மையாக இருக்கிறவங்க, உண்மையாக இருக்கிறவங்க ஒரு காலத்தில் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆயிடுவாங்க. தாவீது
ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி தான் இருக்கிறார், ரொம்ப உண்மையாக இருக்கிறாரு, நேர்மையாக இருக்கிறாரு, ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டவராக அவர் இருக்கிற, ஆண்டவருக்காக நிறைய துதி பாடல்களை பாடினவராக இருக்கிறாரு. ஆனால் அவரையும் எதிர்த்து நிற்கிறாங்க நிறைய பேர். சவுல் எதிர்த்து நிற்கிறாரு. அப்புறம் சொந்த பையன் அப்சலோம் வந்து என்ன பண்ணுறாரு, தாவீதுக்கு எதிர்த்து நிற்கிறாரு. அப்பாவோட ராஜ்யத்தை நம்ம வாங்கிக்கலாம், நம்ம பறித்து கொள்ளலாம் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாருன்னு நினச்சி தாவீதுக்கு எதிர்த்து நிற்கிறத நம்ம அது பார்க்குறோம். ஸோ பைபிள்லேயும் உண்மையாக இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிரிகளையும் நம்ம பார்க்குறோம். உண்மையாக இருந்தவங்க எல்லாத்துக்கும் எதிரிகள் வந்து என்ன பண்ண தான் செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் அப்படி எதிரிகள் இருந்ததுனால எதிரிகள் மேற்கொண்டார்களா? இவங்க உண்மையாக இருந்ததுனால எதிரிகள் வந்தாங்க, எதிரிகள் அவங்கள மேற்கொண்டாங்களா அப்படின்னா இல்லை. மோசே எதிரிகளால் மேற்கொள்ள முடிஞ்சுதா? இல்லை. கடைசியில் அவர் பூரண வயதுள்ளவராக மோசே மரிக்கிறார். ஆண்டவருக்காக பல காரியங்களை வந்து என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. அதே மாதிரி தாவீதும் பார்த்தீங்கன்னா பூரண வயதில் மரிக்கிறாரு. எதிரிகள் தான் வந்து அற்பாயுசில் போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறவங்க, நேர்மையாக இருக்கிறவங்க, அவங்க கடைசி வர நல்ல பூரண வயது வர கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொள்வோம். அவர் ரொம்ப உண்மையுள்ளவர், ரொம்ப நேர்மையாக இருந்தார், ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். ஆனால் அவரை பயமுறுத்துறதுக்கு, அவரை எதிர்த்து நிற்கிறதுக்கு கண்ணானாகிய அலெக்சாண்டர் அப்படி சொல்லி ஒருத்தர் இருந்தார். 2 தீமோத்தேயு நினைக்கிறேன், அதில் 2 தீமோத்தேயு 4:14, 2 தீமோத்தேயு 4:14 கண்ணானாகிய, நிறைய பேர் கண்ணனாகிய அலெக்சாண்டரில் கண்ணானாகிய, அது வந்து இங்கிலீஷில் படிக்கும்போது தான் ஆகா இது கண்ணானாகிய அப்படின்னு அழகாக தெரியும். ஏன்னா இங்கிலீஷில் வந்து அலெக்சாண்டர் த மெட்டல் ஒர்க்கர்னு வரும். நிறைய பேர் கண்ணனாகி அலெக்சாண்டர்னோன்னா அலெக்சாண்டருக்கு இன்னொரு பேர் கண்ணன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம். கண்ணன் எங்கே அங்கே போனார், கிரேக் நாட்டுக்கு கண்ணன் எதுக்கு போகிறாரு? கண்ணன் வந்து தமிழ் பேர் தானே, நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு பேர் கண்ணன். இவர் எதுக்கு அங்கே கிரேக்க நாட்டுக்கு, அங்கே ரோமாபுரிக்கு எதுக்கு அங்கே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்ணானாகிய அலெக்சாண்டர், நல்லா தெளிவாக படிக்கணும். அப்போ இங்கிலீஷில் படித்தா நம்மளுக்கு நல்லா புரியுது. அலெக்சாண்டர் த மெட்டல் ஒர்க்கர், அந்த மெட்டல் ஒர்க்கரை தான் வந்து என்ன பண்ணுறோம், கண்ணான் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். குறிப்பாக அந்த பொண்ணு இதெல்லாம் கோல்டு வேலை செய்கிறவங்க, அவங்கள தான் கண்ணான் அப்படி சொல்லுவோம். அவன் வந்து என்ன பண்ணுறான், அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். ஸோ ஒரு பக்கம் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் தீமையான காரியங்களை செய்கிறதுக்கு ஆட்கள் எழும்ப தான் செய்கிறாங்க. ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது யார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ எதிரிகள் எழும்புறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்முடைய உண்மையை, நம்முடைய நேர்மையை விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம உண்மையாக தான் இருக்கணும், நம்ம நேர்மையாக தான் இருக்கணும். எதிரிகள் அவங்க வந்து இடையிலே வருவாங்க, இடையிலே போயிடுவாங்க. ஹல்லேலூயா. கடைசியில் கர்த்தர் நமக்கு வெற்றி தருவார். நம்ம தான் உண்மையாக இருக்கிற நம்ம தான் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. நேர்மையாக இருக்கிற நம்ம தான் ஜெயிப்போம். ஸோ அதுதான் நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஸோ அதனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. அது பிசாசு விரிக்கிற வலை. நம்ம உண்மையாக இருந்தால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நேர்மையாக இருந்தால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம எல்லாரையும் போல் அப்படி இருந்துக்கிட வேண்டியதான் அப்படி சொல்லி நம்ம வந்து நம்முடைய ஆட்டிடியூடு, நம்முடைய நல்ல குணத்தை எல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்முடைய குட் பிஹேவியர், நம்மளுடைய குட் கேரக்டர் எல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இந்த நேரத்தில் நம்ம ஒரு சில நேரங்களில் நம்முடைய குட் கேரக்டர் வெளிப்படும். அப்போ வந்து என்ன இப்படி சொல்ல வித்தியாசமாக இருக்கிறானே அப்படின்ட்டு நம்மளை அபாண்டன் பண்ணிடுவாங்களோ, கைவிட்டுருவாங்களோ, நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த எண்ணம்லாம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. மற்றவர்கள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறாங்கங்கிறத நினச்சி பயப்படாதீங்க. 3வது காரியம், there is a fear that honesty won't help. நம்ம நேர்மையாக இருந்தால் அது வந்து எதுக்குமே உதவாது. இப்போ நம்ம வந்து நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய பயத்தை வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து சொன்னால் எதுவும் நடக்க போகுதா அப்படின்ன மாதிரி ஒரு பயம் இருக்கும். அது ஒரு பயம். இப்போ நம்ம வந்து ஒரு காரியத்துக்கு குறித்து பயப்படுறோம், அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம வந்து சொல்கிறோம், அது எதையும் மாற்ற போகுதா
நம்ம நேர்மையாக உண்மையாக போயிட்டு எனக்காக இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து போய் சொல்கிறோம். அது எதையும் வந்து மாற்ற போகிறதா? வில் இட் சேஞ்ச் எனிதிங் அப்படின்ன மாதிரி ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு ஒரு அதுக்கு எதுக்காக வந்து ஷேர் பண்ணணும், நம்முடைய பயத்தெல்லாம் எதுக்காக ஷேர் பண்ணணும் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அதனால தான் நம்ம யாக்கோபு 5:16 வாசித்தோம். திரும்பியும் வாசிப்போம். யாக்கோபு 5:16 அதுக்காக வாசித்தோம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் குணமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஸோ ஷேர் பண்ணால் ஒருத்தவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணால் அவங்களுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நீங்களே பக்கத்தில் இருக்க ஒருத்தருக்கு எதிராக நீங்கள் வந்து குற்றம் செய்துட்டீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அதை சொல்லி நான் உனக்கு விரோதமாக இதை வந்து நான் செஞ்சிட்டேன் அப்படி சொல்லி அவங்கள்ட்ட அறிக்கையிட்டு, நீங்கள் செய்த பாவத்தை அவங்கள்ட்ட அறிக்கையிட்டு, அவங்களுக்கு விரோதமாக தான் பாவம் செஞ்சுருக்கிறீங்க. ஸோ அவங்கள்ட்டே அதை வந்து அறிக்கையிட்டு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. உங்களை குணமாக்குறார். அதுதான். ஸோ நம்முடைய நிறைய நேரம் நம்முடைய ஜெபம் ஏன் வந்து கேட்கப்படுகிறது இல்லை அப்படின்னா, நம்ம வந்து மற்றவங்களுக்கு விரோதமாக வந்து செயல்படுகிற காரியங்கள், நம்ம மற்றவர்களுக்கு விரோதமாக செய்கிற பாவம், அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லாமல் அறிக்கையிடாமல் நம்ம வந்து ஜெபித்து கொண்டே இருந்தால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. இங்கே வந்து என்ன பண்ணணும், அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர், நான் உனக்கு விரோதமாக இப்படிலாம் நினச்சிட்டேன், சாரி என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அப்படிலாம் எதுவுமே வந்து அறிக்கையிடாமல் நீங்கள் பாட்டில் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் என்ன தான் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாலும் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தான் ஆண்டவர் பார்ப்பார். இருதயத்துக்குள்ளே என்ன இவளுக்கு விரோதமாக இவ்வளோ குற்றங்களெல்லாம் செஞ்சுட்டு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து பார்த்துட்டுப்பார். ஸோ அப்போ வந்து ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் வந்து என்ன பண்ணணும், அறிக்கை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தருக்கு விரோதமாக நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ஒருத்தருக்கு விரோதமாக குற்றம் செஞ்சிட்டீங்க, பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவங்கள்ட்ட அறிக்கை செய்யுங்க, இது மாதிரி நான் பண்ணிட்டேன், மன்னிச்சிரு, இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஸோ ஹீலிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஹியூமிலிட்டி அண்ட் கன்ஃபஷன். அதை நம்ம எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹீலிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஹியூமிலிட்டி. நீங்கள் வந்து ஹியூமிலிட்டி இல்லாமல் கன்ஃபஸ் பண்ண மாட்டீங்க. தாழ்மைன்ற குணம் உங்களுக்கு இல்லாமல் என்ன பண்ண மாட்டீங்க, போய் ஒருத்தர்கிட்ட போய் நான் உனக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு தாழ்மை இல்லைன்னா நீங்கள் போய் என்ன பண்ண மாட்டீங்க, கன்ஃபஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ வந்து ஹியூமிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. தாழ்மையாக இருக்கணும். நம்ம கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்தவர்கள் தாழ்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து ரொம்ப தாழ்மையாக இருந்தார். இயேசு கிறிஸ்து மாதிரி யாரும் தாழ்மை உள்ளவர்கள் இந்த பூமியில் யாரையுமே பார்க்க முடியாது. ஏன்னா அவர் தெய்வமாக இருந்தோம், அவர் பெரிய ராஜாவாக இருந்தோம். எவ்வளோ தாழ்மையாக ஒரு மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. நினச்சி பாருங்கள், எவ்வளோ தாழ்மை இருந்தால், அதே மாதிரி எவ்வளோ தாழ்மை இருந்தால் சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பார். நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், நான் போய் சிலுவையில் மரிப்பதா அப்படின்னு சொல்லி அப்படி ப்ரௌடாக யோசிச்ச பார்த்து அவர் பெருமைப்படுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அவர் நல்ல பெருமையாக இருக்கலாம், ஆனால் வந்து எவ்வளோ தாழ்மையாக நமக்காக அந்த சிலுவையெல்லாம் ஆண்டவர் சுமந்தார், சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. ஸோ அந்த தாழ்மை குணம் நம்ம எல்லாத்துக்கும், அந்த தாழ்மை இருந்துச்சுன்னா நம்ம வந்து செய்கிற தவறுகளெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்குவோம். தவறுகளெல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபஸ் பண்ணி அப்புறம் வந்து நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களாக நம்ம வந்து காணப்படும். ஸோ கன்ஃபஸ் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிது, பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கிது. இல்லைன்னா நம்ம பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இவங்களுக்கு விரோதமாக நம்ம தப்பு பண்ணிட்டோம், இவங்களுக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு பயம், ஒரு குற்ற மனசாட்சி நமக்குள்ளே அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த குற்ற மனசாட்சி நம்ம விட்டு போகணும், அந்த பயம் நம்ம விட்டு போகணும் அப்படின்னா நம்ம தாழ்மையோடு ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கை செய்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சுகம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு அந்த சுகம் கிடைக்கும். எல்லாருக்கும் சுகம் வேண்டும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும்.
அப்படிங்கிறப்ப இப்படிப்பட்ட பயங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. இமோஷ்னலாக பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. இமோஷ்னல் ஃபியர் உங்களுக்கு இருக்கவே கூடாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை நினச்சும் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. நான் போய் இதை வந்து அறிக்கை செய்யணுமா அப்படின்னா வந்து என்ன பண்ணக்கூடாது, பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அறிக்கை செய்து, ஹல்லேலூயா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஆண்டவருடைய இரக்கம் தேவை, ஆண்டவருடைய மன்னிப்பு தேவை. ஸோ ஆண்டவர் நம்மை மன்னித்தது போல் நம்மளும் ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னித்து நம்ம இந்த எல்லா பயத்தில் இருந்தும் நம்ம நீங்களாக்கி நம்ம விடுதலையோடு காணப்பட வேண்டும். அதுதான் வந்து கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி பயங்கள் எல்லாத்தையும் நம்ம விட்டு அகற்றுவோம். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய உதவியினால், ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த தைரியத்தின் ஆவி, மன தைரியத்தின் ஆவியினால் இந்த பயங்கள் எல்லாத்தையும் நம்ம விட்டு அகற்றுவோம். சந்தோஷமாக சமாதானமாக நம்ம வந்து வாழ்ந்திருப்போம். ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒருவருக்குள்ளே வந்தால் எல்லா பயத்தையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எதை குறித்தாவது பயந்து கொண்டிருந்தார்கள் என்றால் ஆண்டவரே இந்த நேரத்தில் அந்த பயத்தை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்த பயம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆண்டவரே அந்த பயத்தை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ராஜா. மக்கள் என்ன நினைப்பார்களோ என்று சொல்லி ஆண்டவரே எதையும் செய்யாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தங்களுடைய உண்மையில் தங்களுடைய உத்தமத்தில் நடக்க முடியாமல் இருந்தார்கள் என்றால் அந்த பயத்தை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. இமோஷ்னலாக ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா பயந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த உணர்வு பூர்வமான பயத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே அந்த பயத்தை விட்டு வெளியே வருவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே பைபிள் கேரக்டர்ஸ் ஆண்டவரே நிறைய பேரை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே தைரியமாக செயல்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாமிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய யோவான் வர ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் தைரியமாக செயல்பட்டார்கள். ஹல்லேலூயா. யாரும் பயந்து கொண்டு இருக்கவில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ராஜா. யாருக்கும் பயப்படவில்லை ஆண்டவரே, உமக்கு மாத்திரம்தான் பயந்து இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதுபோல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளைகளும் உமக்கு மாத்திரம் பயந்து இருக்கிறவர்களாக காணப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. எல்லாவற்றையும் தைரியமாக ஃபேஸ் பண்ண ஆண்டவரே தைரியத்தின் ஆவி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. நல்ல மனதைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து வெற்றி பெற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. கிருபை மேலே கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரராஜா அந்த ஆலயத்துக்கு வந்தது நல்லது. ஆண்டவர் என்னோட கூட பேசினார் அப்படிங்கிற நல்ல சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அனுப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரராஜா. ஹல்லேலூயா. சோர்ந்து போய் வந்திருந்த பயத்தோடு வந்திருந்தார்கள் என்றால் அந்த பயங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு ஹல்லேலூயா அந்த சோர்வுகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு விடுதலையோடு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்ல நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் உம்முடைய பிள்ளைகள், நல்ல சந்தோஷத்தோடு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. எதை குறித்தும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது, எதை குறித்தும் உம்முடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. ரோமர் 8:31 நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே எங்களுடைய பட்சத்தில் இருக்கும்போது எங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. உம்முடைய பிள்ளைகளுடைய பட்சத்தில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள், அந்தகார வல்லமைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே மனிதர்கள் மூலமாக செயல்படுகிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். எந்த ஒரு மனிதரும் ஹல்லேலூயா எந்த ஒரு நண்பர்கள் உறவினர்கள் யாரும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா உடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஆண்டவரை செயல்பட்டார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே இருந்து செயல்படுகிற அந்த ஆவிகளை எல்லாம் நாங்கள் கட்டி செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், உம்முடைய பிள்ளைகள் சமாதானமாக இருக்கணும். ஹல்லேலூயா. மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக உம்முடைய பிள்ளைகள் இருக்கணும். மற்றவர்கள் பயத்தில் இருந்தாங்கன்னா
அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக உம்முடைய பிள்ளைகள் மாற நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எல்லாவித பயங்கள்ல இருந்தும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பயத்தின் பிடியில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் விடுதலை ஆக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஒரு வரங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. அந்த ஒரு வரத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிற ஒரு வரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய பெற்றோர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஹல்லேலூயா. நல்ல ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. ஹல்லேலூயா. என்னென்ன கோர்ஸ் படிக்கிறாங்களோ ஆண்டவரே அந்த குறிப்பிட்ட வருஷங்களில் அந்த கோர்ஸெல்லாம் படித்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த ஒரு அரியர் எதுவுமே இல்லாமல் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பாஸ் ஆகணும் ஆண்டவரே. எல்லாம் நல்லா புரிஞ்சு படிக்க ஆண்டவரே நல்ல புரிதலின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட்டை கொடுங்க. ஹல்லேலூயா. எல்லா கான்செப்டையும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு புரிய வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே நல்ல எதிர்காலத்தை நல்ல திட்டங்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அந்த திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே ஏற்ற காலத்தில் ஆண்டவரே ஏற்ற சமயத்தில் நீர் செயல்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. இந்த ஆராதனையை ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கவும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தருக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நிறைவான பிரசன்னமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்னென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all. Praise the Lord.